ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நீங்கள் போன எபிசோடில் வனசுமாவில் டே 1 தங்கியிருந்ததை பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சியாக டே 2 வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது டே 1ல் வந்து வனசுமாவில் நைட்டு தங்கியிருக்கும் பொழுது ரூமுக்கு பக்கத்துலேயே சிறுத்தை வந்திருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க முடியல, ஆனால் ரூமுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்திருக்கு. அலாரம் கால் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. அதாவது மானோட அலாரம் காலும் மங்கியோட அலாரம் காலும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தது. அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே ஐ கார்டு செக் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்குங்க. இப்போ டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம இங்கிருந்து கிளம்பி முதுமலை போக போகிறோம். முதுமலை போய் சஃபாரி நம்ம முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம ரூமுக்கு வந்து டே 1 வந்து செம அட்வென்ச்சராக இருந்தது. நம்ம லெப்பர்டு பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை தான். டே 2ல் கண்டிப்பாக லெப்பர்டு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இங்கேருந்து கிளம்பி நாம் இப்போது முதுமலைக்கு போக போகிறோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பந்திப்பூரில் 3வது நாளில் இருக்கோம். நேற்று நைட்டு செம்ம அட்வென்ச்சராக இருந்தது, ஆனால் லெப்பர்டு பார்க்க முடியல. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் ஷார்ப்பாக. கண்டினியூஸாக ரூம் பக்கத்துலேயே வந்து அலாரம் கால் கேட்டே இருந்தது. சரின்னு நான் எழுந்து வெளியில் டார்ச் லைட் அடித்து பார்த்தேன். பட் பேக் சைடில் போய் என்னால் பார்க்க முடியல. நான் ரொம்ப டேஞ்சர் அது. மறைவில் ஏதாவது மறைஞ்சிருந்தாலும் தெரியாது நமக்கு அப்படிங்கிறதுனால சேஃப்டியை மனதில் கொண்டு போகலை. ஆனால் மான் பக்கத்துலேயே நின்று கண்டினியூஸாக செம அலாரம் கால் கொடுத்துட்டே இருந்தது. தெரிஞ்சு பின்னாடியே பக்கத்தில் ஏதாவது நின்று இருக்கு. பட் நம்மளால் பார்க்க முடியல. இப்போது நேற்று மார்னிங் போனோம் சஃபாரி முதுமலை, அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங்கும் ட்ரை பண்ணுறோம். நேற்று யானை பார்த்தோம், இன்னைக்கு வேறு ஏதாவது பார்க்க முடியுதாங்கிறது பார்க்கலாம். நாம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு சஃபாரி ரிசர்வேஷன் கவுண்டருக்கு வந்துட்டோம். நாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இங்கே 2 விதமான சஃபாரி இருக்குது. பஸ் சஃபாரியும் இருக்குது, ஜீப் சஃபாரியும் இருக்குது. ஜீப் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சிலையும் போகலாம். கேண்டர் சஃபாரின்னு சொல்லிட்டு 10 சீட்டரும் இருக்குது. 10 சீட்டர் பார்த்தீங்கன்னா 5500 வரும். நம்ம ஒரு 10 பேர் வரைக்கும் போகலாம். அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 550 ரூபாட்ட வரும். இதே பஸ் சஃபாரி அப்படின்னா 340 ரூபா வரும். நாம் ஜீப் சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மற்றவங்க கூட ஷேர் பண்ணி நம்ம போனோம். 10 பேர் போனதுனால ஒரு ஆளுக்கு 550 ரூபா வந்தது. இதே ஃபீலிங் எனக்கு சிலிகா லேக்கில் இருந்து எப்போ முடியும். பொதுவாக முதுமலையில் நம்ம சஃபாரி போகும் பொழுது மற்ற இடத்துல மாதிரி இல்லாமல் இங்கே வந்து யானைகளை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதாவது எனக்கு பெரிய லெவலில் இங்கே சைட்டிங் ஆனதில்லை. ஆனால் வெளியில் அங்கே போர்டில் வச்சுருக்கும் பொழுது என்னென்னைக்கு எந்தெந்த அனிமல்ஸ் வந்து சைட் ஆச்சு, பர்டிகுலராக புலி, சிறுத்தை, யானை, கரடி இந்த மாதிரி விலங்குகள்லாம் என்னென்னைக்கு பார்த்துருக்காங்கிறத வெளியில் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் இங்கே புலி, சிறுத்தை பார்க்கலன்னா கூட ஒவ்வொரு வாட்டியும் போகும்பொழுதும் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம போகிறோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் எப்படியாவது புலியை ஏதாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். நாம் போகும்பொழுது ஒரு இடத்துல புலியோட பக்மார்க் இருந்தது, ரொம்ப கிளியராகவே இருந்தது. டிரைவர் என்ன சொன்னாருன்னா, இப்போது சமீபத்தில் தான் வந்து புலி இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கு, அதனால் அதை நம்ம ட்ராக் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்மார்க்கை ஃபாலோ பண்ணியே நம்ம போனோம்.
அடுத்தடுத்து நமக்கு இந்த சஃபாரியில் பெரிய லெவலில் ஒன்றுமே சைட் ஆகலை. புள்ளிமான்களை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் ஏமாற்றத்தோட திரும்ப நம்ம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். ஆனால் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிற சமயத்தில் நமக்கு இப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. என்னவோ பார்த்துட்டே ஓடுறாங்க அவங்க. அவர்கிட்ட கேளுங்க. இருக்குன்றாரு கால் கை காமிக்கிறாரு. அதான் என்ன யானையா இதுவா புலியா? என்னண்ணா இருக்கு அண்ணா? அண்ணா என்ன இருக்கு? என்னது யானையா? அது இருக்குண்ணா. அதான் பார்த்தேன் பயந்துட்டு ஓடுறாங்களே. ஒன்று யானையாக இருக்கும் இல்லைன்னா புலியாக இருக்கும்னு பார்த்தேன். இருங்க இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் வரும். கொஞ்சம் முன்னாடி போங்க பண்ண அந்த சைடு இல்லை அது ஓகே. ஜூம் பண்ணுங்க. நம்ம பின்னாடி போகணுமா முன்னாடி போகணுமா? அப்போ வெளில வருவாருங்க. முன்னாடி போனால் உங்களுக்கு நல்லா தெரியும் விஷயம். அது போயிட்டீங்கன்னா அது வெளில வரும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிடுவீங்க. நம்மளால் கவர் பண்ண முடியாது. எப்போயுமே அது இருக்கிற பேக் சைடில் தான் நம்ம நிற்கணும் கொஞ்சம். அப்போ தான் அது கிராஸ் ஆகிறதுக்கும் அதுக்கும் வரும். பாருங்க வேறு எதுவும் யானை இருக்கான்னு வரும் பாருங்க. சத்தம் வந்துட்டே இருந்தா சுற்றி சத்தம் வந்துட்டே இருந்தா வருது பாருங்க. இது வந்து துரத்துற யானை போல இருக்குண்ணா. குட்டியோட வருது. இன்னொன்று வருது. போயிட்டோமா ஃப்ரண்ட்டில் அப்படி தப்பிக்கணும். நான் திருப்பிட்டு வண்டியே. அது கொஞ்சம் வருது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போங்க. சரி இல்லை நேராக போங்க. ஃப்ரண்ட்டில் போங்க அப்படியே. ஸ்லோ குட்டி தெரியுதா? காலில் மறைஞ்சு தான் வரும் அந்த குட்டி. அங்கே தானே வருது. ரிவர்ஸில் போகிறோன்னா ரிவர்ஸில் போங்க. அது ரோடு கிராஸ் பண்ணும், அதுக்காக தான் வருது. திருப்பி போட்டுமா வண்டியை? கரெக்டாக சொல்ல வராது. அது வர்றது இதை பார்த்தா தெரியுது. அது வராது. குட்டி இருக்கும்போது ரொம்ப தூரம் துரத்தாது. திருப்பி வச்சுக்கிறேன் நான். திருப்பி வண்டியை திருப்பி வண்டியை திருப்பினீங்கன்னா எடுக்க முடியாது. வராது. விடுங்க. பயமா இருக்கா உங்களுக்கு? இல்லை பின்னாடி எனக்கு பைக்கெல்லாம் நிற்கல. பயம் பின்னாடி ஃப்ரீயாக இருக்கா? இப்படிதான் வருது பாருங்க. நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. சரி நீங்கள் கேப் போட்டு போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிராஸ் தான் பண்ணும். கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் திருப்பிக்கலாம்.
ஈஸியாக எடுக்கிறது அந்த திருப்பம். ஓகேவா? திருப்பிங்க இன்னும் கரெக்டா பின்னாடி இன்னொரு இடம் வருதுண்ணா. எங்க அது பின்னாடி எடுங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. குட்டி ஆமா. ஒடியா இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணுறதை எடுக்க முடியல. கிராஸ் பண்ணி இங்கே வந்துடுச்சு. ஒடியா ஓடுது. அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணிடுச்சு போல் இருக்கு. நமக்கு சஃபாரியில் போய் கிடைக்காத யானை சஃபாரியை முடிச்சுட்டு தெப்பக்காடுலேருந்து என்ன ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். பார்த்தா யானை ஓடினாங்க. உங்களுக்கு யானை, நம்ம யானை பார்க்க. ஆமாம், ஆக்சுவலி அவங்க ஓடினதை வச்சு தான் இப்போ இங்கே தான் உள்ளார போயிட்டுருக்காங்க பாருங்கள். அவங்களாம் தினம் கஷ்டமான வாழ்க்கை தான். இதுமாரி குடுக்குடுன்னு ஓடினாங்க. அங்கே பார்த்துக்கிட்டே ஓடினாங்க ரைட் சைடில். என்னடா இவங்க ஓடுறாங்களே அப்படின்னு பார்த்தா லேடிஸ் ஒரு 3-4 பேர், அப்புறம் ஜென்ஸ் ஒருத்தர் போனார். அப்புறம் என்னென்ன அவர்கிட்ட கேட்டோன்னா சொன்னார் யானைன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா யானை உடனே வெளியில் வர்றதுக்கு அந்த புதர்லேருந்து ரெடியாக நின்றுச்சு. அப்புறம் நம்ம சரின்னு அப்புறம் ஷூட் பண்ண பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு யானைன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய யானை வந்தது. எல்லாம் ரோட் கிராஸ் ஆச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி வந்து மிஸ் ஆகிடுச்சு போல் இருக்குது. அதுக்கப்புறம் அதுவும் குடுன்னு ரோட்டை கிராஸ் பண்ணி அதுவும் ஒடியாந்தது. ஒரு வழியாக வந்ததுக்கு யானை பார்த்தாச்சு. இது வரைக்கும் இங்கே முதுமலை வந்து யானை பார்க்கலையேன்னு நினச்சோம், எக்ஸப்ட் நேற்று சஃபாரியில். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். நமக்கு சஃபாரியில் ஒன்றும் இல்லைனா கூட வர்ற வழியில் யானையை பார்த்த திருப்தியோட ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மங்களா ரோட்டில் ஒரு ரவுண்ட் போகலாம். ஏன்னா அங்கே பொதுவாக ஈவினிங் டயத்தில் யானைகள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெப்பர்டு, டைகர்லாம் கூட அங்கே ரோட் கிராஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு லக் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போனோம். மங்களா ரோட்டில் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளார போனோம். ஆனால் எதுவுமே சைட்டிங் இல்லை. அதனால் கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டு மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரூமுக்கு வந்தாவது சிறுத்தை ஈவினிங் டயத்தில் ஒரு 6:30-7 மணி போல் எப்பயுமே வந்து ஆப்போசிட் ஃபாரஸ்ட்லேருந்து கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார நம்ம ரெசார்ட் தங்குற ரூம் பக்கத்தில் வரும். சரி, அதையாவது மிஸ் பண்ணாமல் பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரூமுக்கு திரும்பணும். ரூமுக்கு வந்து வழிமேல் விழி வச்சு காத்திருந்தோம். சிறுத்தை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரூம் பக்கத்தில். ஆனால் ஒரு வைல்டு போர் மட்டும்தான் அங்கே நம்ம ரூம் பக்கத்தில் ஓடிச்சு. நம்ம சவுண்ட் கேட்டோன்னே அது சிறுத்தையாக இருக்கும்னு தான் பார்த்தோம். ஏன்னா லைட்டாக சவுண்டு வந்துட்டு இருந்தது. பார்த்தா டார்ச் அடித்து பார்க்குறோம், வைல்டு போர் ஒன்று ஓடிச்சு. சரி, நமக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் நமக்கு டைம் ஆக ஆக அது ஆக்சுவலாக ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து வருது. முன்னாடிலாம் வந்து நேரத்தோடையே வரும் இந்த சிறுத்தை. அதாவது மீசக்காரி இங்கே ரொம்ப ஆக்டிவாக இருந்த சமயத்துலலாம் நைட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாமே இங்கே வந்துடும். ஹண்டிங்லாம் இருக்கும். அதை எதிர்பார்த்தா நம்ம 4 நாள் இங்கே ரூம் போட்டோம். ஆனால் மீசக்காரி வந்து இப்போ சமீபத்தில் குட்டி போட்டிருந்ததுனால அது குட்டியோட ஃபாரஸ்ட்குள்ளார போய் சேஃபான ஒரு இடத்துல இருக்குது. அது திரும்ப வர்றதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. அதனால் அதோட சப் அடல்ட்டு தான் ஒன்று இங்கே வந்துட்டுருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த சப் அடல்ட்டையும் லாஸ்ட்டு 2 டேஸ் நம்ம பார்க்க முடியல. பட் அலாரம் கால் இருந்தது, அதை நம்ம ஃபீல் பண்ணோம். பட் அதை நம்மளால் பார்க்க முடியல. முதல் நாள் மாதிரியே அலாரம் கால் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தது. முதல் நாள் கூட 12 மணிக்கு அப்புறம் தான் அலாரம் கால் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு 11 மணியை தாண்டினோடனே அலாரம் கால் இருந்தது. பக்கத்தில் க்ளோஸில் கேட்டுச்சு. ஆனால் வெளியில் போய் எங்களால் பார்க்க முடியல.
அதனால் கொஞ்ச நேரம் நம்ம அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம படுத்துட்டோம். இந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம போடுற காணொளி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அது காரணம், இப்போ நான் வந்து வெளியில் இருக்கேன், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார ஷூட்க்கு வந்திருக்கிறனால என்னால் நெட்வொர்க் இல்லை. அதனால் லெங்க்தியான வீடியோ ரெடி பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அதனால் இந்த காணொளி இதோட முடிவுக்கு வருது. அடுத்த காணொளியில் முதுமலையில் திரும்பவும் நம்ம சஃபாரி, ஈவினிங் சஃபாரி போனோம், அதாவது நெக்ஸ்ட் டே. அப்படி போகும்பொழுது புலியையும் சிறுத்தையையும் ஒரே இடத்துல நாம் மீட் பண்ணோம். அந்த அட்வென்ச்சரான வீடியோவை நீங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன்.